ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது உண்டான இன்னொரு 5 டிப்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு பார்க்கல அப்படின்னா ஐகார்ட் பட்டனில் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அதை போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு 6 டிப்ஸும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு 5 டிப்ஸையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் டெய்லி வந்து எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா நம்பருக்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட ஓல்டு வீடியோஸ் என்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. எதனால் வந்துட்டு ஓல்டு வீடியோஸ் வந்து பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன் அப்படின்னா ஓல்டு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி வீடியோ போடுறதுனே தெரியாமல் வந்து நம்ம வீடியோ வந்துட்டு போடுவோம். ஸோ இன்க்ளூடிங் மீ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்காது. இப்பயும் கூட ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு பெருசாக வந்துட்டு கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து அப்போ வந்து கிடைக்கிற டைம்லலாம் வந்து நான் வாடகைக்கு கிடைக்கிற கண்டென்ட்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளோட வீடியோஸை குவான்டிட்டி வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது, குவான்டிட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, ஸோ அதுவே வந்து நம்மளோட சேனல் க்ரோத்துக்கு கொஞ்சம் டிமோட்டிவாக வந்துட்டு ஆயிரும். இத்தனை வீடியோ போட்டுமே நம்மளோட சேனல் க்ரோ ஆகலை அப்படிங்கிற மாதிரினா ஒரு டிமோட்டிவேஷன் வந்து கொண்டு வந்துடும். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான வீடியோஸ் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ சேனல் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து பழைய வீடியோக்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பழைய வீடியோ வந்து ரொம்ப மொக்கையாக இருந்தது அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு சரி ஓகே உங்களோட சேனல் வந்து ஸோ இப்போ தான் வந்து க்ரோ ஆகிற சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த பழைய வீடியோஸ் பார்த்தாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த ஓல்டு வீடியோஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை, வாட்ச் ஹவர்ஸ் எதுவுமே உங்களுக்கு வரல அப்படின்னா ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே டெலிட் பண்ணி ஓல்டு வீடியோஸ் வந்து டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஒரு வீடியோவை பக்காவாக வந்து மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனலில் ஏகப்பட்ட வியூஸ் வந்துட்டு வரும். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் குவாலிட்டியாக வந்துட்டு போட்டுப்பீங்க, ஆனால் வீடியோ வந்துட்டு குவாலிட்டியாக போட்டுக்க மாட்டீங்க. அப்படிங்கிறதுனால உங்களோட சேனலுக்கு வியூவர்ஸ் வந்துட்டு வரதுக்கு கொஞ்சம் அது ஒரு தடையாக இருந்திருக்கலாம். ஒரு ட்ரிக் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக வந்து வியூவர்ஸ் அதிகமாகவே வருவாங்க. ஸோ செகண்ட் டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் அபவுட் பேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக, ஸோ அபவுட் பேஜ் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சிலர் ஃபில்லப் பண்ணாமே வந்து விட்டுருப்பீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அது டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மெட்டாடெக்ஸோட ஒரு கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அதில் டைப் பண்ணியே ஆகணும். அப்படி டைப் பண்ணாமல் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க, எத்தனை பேர் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஸோ நான் வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு கொடுங்க மேக்ஸிமம். ஸோ ஒரு சின்னதாக வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோக்குள்ள லாக் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்துட்டு கொடுங்க. ஓகேங்களா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணால் என்னோட அபவுட் பேஜில் போய் பாருங்கள். ஸோ நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்படி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சேனல் வந்துட்டு சீக்கிரமாக ரேங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ அபவுட் பேஜில் உள்ளதும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மளோட சேனல் ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பண்ணிடுங்க. ஓகேங்களா, தேர்ட் டிப்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, சேனல் ட்ரெய்லர். நம்மளோட சேனல் ட்ரெய்லரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பெஸ்ட்டான வீடியோ எடுத்து சேனல் ட்ரெய்லர் வந்து செட் பண்ணுங்கள். ஒரு 10,000 வியூஸில் ஒரு வீடியோ வந்து நீங்கள் அந்த ட்ரெய்லரில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரி உங்கள் சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம், இவங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்ல அப்படின்ற ஒரு மைண்டில் வந்துட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இதை பண்ண சொல்கிறேன். இதை மறக்காமல் போய் பண்ணுங்கள். உங்களோட சேனலை சப்ஸ்கிரைபர் வேகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபோர்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் உங்கள் வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலில் 2 தடவை வந்துட்டு கீவேர்டு வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நிறைய தடவை ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா உங்கள் சேனல் வந்து சுத்தமாக சஜஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க, ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2 தடவை மட்டும் கீவேர்டு வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனலை சீக்கிரமாக ரேங்க் பண்ண வைக்கலாம். ஸோ இது நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸு. அவங்களோட சேனலை க்ரோ பண்ணுறதுக்காக இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரேங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறக்காமல் இது நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து ஒரு கீவேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து டேக்ஸில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் செக்ஷனில் ஃபஸ்ட் லைனில் வந்துட்டு கீவேர்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் சீக்கிரமாக வந்து ரேங்க் ஆகும். உங்கள் வீடியோஸ்க்கு வந்து ரெகுலராக வியூஸ் வரும். உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து வேகமாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ 5ஆவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதாவது நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு ஏதாவது கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இல்லை அப்படின்னா ஸோ ஏதாவது சூப்பர் ப்ரோ, குட் ப்ரோ, குட் இன்ஃபோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து சரி ஓகே அவங்க வந்து நமக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, சரி நெக்ஸ்ட் ஏதாவது நம்ம தெரியாத கொஸ்டின் ஏதாவது கேட்டால் கூட ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம போட்டோம் அப்படின்னா பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களோட சேனலில் ஒரு யூனிக்கான வியூவர்ஸ் வந்துட்டு வர வைக்க முடியும். யூனிக்கான ஒரு வியூவர்ஸ் வந்துட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக உங்களோட சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை வேகமாக வந்து நீங்கள் கெட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு 5 டிப்ஸும் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களோட சேனல் க்ரோ பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நோட்டீஸ் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ.